நாங்கள் 10 ஆண்டுகளாக இருக்கோம், கொள்கை கூட்டணியெல்லாம் கதை விட்டுட்ருக்காங்க. அன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக குழு அமைத்து பல மாதங்கள் ஆகுது, இன்னும் திமுக சார்பாக குழுவே அமைக்கலை அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ள குழப்பங்களும் அங்கே அந்த கூட்டணியெல்லாம் கட்சிகள்லாம் நீடிக்குமாங்கிற நிலையே ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறப்ப நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு அதை பார்ப்பீங்களா? ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுறீங்களா? ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்களா? தோளில் கை போட்டுக்குவீங்களா? இல்லை என்ன சின்ன பிள்ளைத்தனமான கல்வி பெரியவர்லாம் கேட்குறாரு. அதனால் இன்றைக்கு எங்கள் கூட்டணி கடந்த 2-3 மாதங்களில் பலப்பட்டு வருது, இன்னும் பலப்பட்டு விடும். எங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சுமூகமாக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எல்லாமே நடைபெற்று எல்லோரும் திருப்தியுடன் தேர்தலை சந்தித்து மாபெரும் வெற்றி பெறுவோம். ஆனால் திமுக கூட்டணி தான் இன்றைக்கு கொள்கை கூட்டணிங்கிறாங்க. ஒரே கொள்கை இருந்தால் ஒரே கட்சியாக இருக்கலாமே. இப்போ என்ன திமுகவுக்கு காங்கிரஸுக்கு ஒரே கொள்கையா? காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தானே திமுக உருவானுச்சு, அண்ணா அவர்கள் உருவாக்குறாங்க. அதுமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரே கூட்டணியா? கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுக்கும் நடக்கிற போர் தெரியும், ஜனநாயக போர். அதனால் அவங்க சும்மா கதை விடுறாங்க. கேட்டால் பாஜக ஒரு மதவாத கட்சி, இது மத சார்பற்ற கூட்டணி. மத சார்புன்னு சொல்கிறதே ஒரு மதவாதம் தானே. எப்படி நம்பிக்கைங்கிறதே ஒரு மூடத்தனம் தான். மூட நம்பிக்கைன்னு சொல்லி தனியாக பிரிக்கிறோம்ல, நம்பிக்கைங்கிறத அதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? அது மாதிரி மூட நம்பிக்கை மாதிரி தான் இந்த மத சார்புங்கிற வார்த்தைகளை அவர்கள் தவறாக மத சார்பற்ற, ஏன்னா அவர்கள் ஒரு மதத்திற்கு எதிராகத்தான் அவங்க பாதுகாவலர்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தெரியுறாங்க. விஜயோட வரவுனால தமிழகத்தில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் ஒரே கருத்தை தான் சொல்லுவேன். நான் அப்போ சொன்னப்பெல்லாம் நீங்கள் கூட்டணிக்கு போய் அப்படின்னு. எப்படி 2006 மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது ஒரு பாதிப்பு இருந்ததோ அது போன்ற பாதிப்பு பல கட்சிகளுக்கு இருக்கும். ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்திருப்பதன் மூலம் அதை விட அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாக தான் இந்த சர்வே எடுக்கிறீங்க, அந்த ஊடகத்தில் உள்ள சீனியர்கள்லாம் சொல்கிறீங்க. அது திமுக அணியை பலமாக, குறிப்பாக திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பதுதான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து. அது என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. உறுதியாக அது எங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும். அதனால தான் நான் வந்ததிலிருந்து அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். தெரியுதா? ரைட்.